வணக்கம். என் பேர் பாக்யலட்சுமி. நான் இப்ப அமெரிக்கால டாலஸ் இருக்கேன், ஊர்ல இருக்கேன். நான் பிறந்து வளர்ந்து எல்லாம் பண்ணதெல்லாம் அங்க காரைக்குடி பக்கத்துல இருக்கக்கூடிய ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல கீழச்சோல்பட்டிங்கிற இடத்துல தான் நான் பிறந்து வளர்ந்து எல்லாம் பண்ணேன். அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆனது காரைக்குடியில சிக்கிரியில எங்க கணவர் வேலை பார்த்தார், அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்துட்டோம். சென்னையில் குழந்தைகள்லாம் படித்து பெரியவாளாகி எல்லாரும் இங்கே செட்டில் ஆகிட்டார். அப்போ செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நாங்கள் தனியாக இருக்கிற போது எனக்கு நிறைய மேகசின்ஸ், அதுவும் பக்தி சம்மந்தப்பட்ட மேகசின்லாம் நிறையா வாங்கி படிப்பேன். அந்த மாதிரி படிக்கிற போது அதெல்லாம் எழுதினா என்னன்னு ஒரு நாள் தோணித்து. சரின்னு எழுத ஆரம்பித்தேன். அது எழுத எழுத அதில் ஆர்வம் ஜாஸ்தியாக ஆச்சு. நிறைய எழுதி கிட்டத்தட்ட ஒரு 900 கோவில்களை பற்றி எழுதி வச்சேன். எழுதி வச்ச உடனே அப்புறம் பார்த்த உடனே எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணான். எல்லாரும் சொன்னா புக்கா போட்டுருங்கோ அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னான். ஆனால் எனக்கு அதுக்கு தகுந்த வசதிகளும் அங்கே எனக்கு தெரியல, குழந்தைகளுக்கும் அந்த டைம் போடல. அப்பதான் நான் இப்போ இங்கே வந்தபோது இவ சொன்னா டெக்னாலஜிலாம் எங்கேயோ போயிடுது, அதனால இதெல்லாம் ஒரு சேனல் மூலமா சொன்னேன்னா எல்லாருக்கும் போய் சேரும்னு சொன்னா. அதனால குழந்தைகள் இந்த சேனலை ஓபன் பண்ணி கொடுத்துருக்கா. நான் அதுல ஒரு வாரத்துக்கு ஒரு நாளோ 2 நாளோ சொல்லலான் இருக்கேன். அதுல கோவில்களை பத்தி 1 2 3 கோவில்களை சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில அனுபவங்கிறது ரொம்ப பெருசு. அது என் வாழ்க்கையில நிறைய அனுபவங்களும் இருக்கு, அதை பத்தியும் சொல்லணும். நிறைய கதைகள், நல்ல கதைகள் எல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாமும் சொல்லணும். அதுல எத்தனையோ பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். எல்லாருக்கும் இருக்கணும், இது போய் சேரணும். நம்ம பண்ணினது நம்மளே வச்சுட்டு நம்மளோடய போயிடக்கூடாது, எல்லாருக்கும் போகணுமேங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட தான் இத ஆரம்பிச்சு சொல்றேன். எல்லாரும் கேளுங்க. அதுல ஏதாவது தவறுதல்கள் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். மற்றபடி நான் என்னுடைய இதை பத்தி அப்பப்ப ஒவ்வொரு கஷேத்திரங்கள் வரும்போது ஒவ்வொரு நாளைக்கு ஏதாவது விஷயங்கள் சொல்லலாமோ அதெல்லாம் சொல்றேன். கதைகள்னா சாதாரண கதைகள்ல நல்ல அர்த்தமுள்ள நல்ல கதைகள்லாம் இருக்கு, எல்லாம் சொல்றேன். அது நான் பிறந்தது அந்த கீழச்சொல்பட்டின்னு சொன்னேன், சின்ன கிராமம். அதுல எங்க அப்பா சிவன் கோவில் அத்தியான பெற்றா இருந்தார். நான் அப்ப சின்ன வயசுலயே கோவில்களுக்கு எங்க அப்பாவோடய போயிடுவேன். அப்ப இந்த சின்ன வயசுல இந்த ஆட்சிமார்கள்லாம் சொல்ற இந்த சிவ சோஸ்திரங்கள் இதெல்லாம் பார்க்க, சிவபுராணம்லாம் அப்பவே மனப்பாடம் ஆயிடுத்து. அது பாருங்க இன்னும் அப்படியே இருக்கு. அந்த இதனாலதான் சொன்னா போல இருக்கு, இளமையில் கல்னு. அதனால நான் கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருப்பேன். அங்க ரொம்ப நன்னா இருக்கும் கோவில், சின்ன கோவில் தான், நன்னா இருக்கும். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அந்த கோவில்ல நகரத்தார்களோட பராமரிப்பு ரொம்ப நன்னா பராமரிப்பா. அங்கே பக்கத்திலேயே இளையாற்றங்குடின்னு ஒரு ஊரு, ரொம்ப சின்ன கிராமம், 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். அங்க பெரியவா ரொம்ப நாள் தங்கி இருந்து, அங்க இந்த ஜெயேந்திரர் அப்ப புது பெரியவாளா இருந்தா. அங்கதான் நகரத்தார்களுடைய இதுல தங்கி இருந்தா, ரொம்ப வருஷம் இருந்தா. அப்பெல்லாம் நாங்க நிறைய தடவை அங்க இருந்து நடந்து தினமும் போயிடுவோம் இளையாத்தங்குடிக்கு. அப்ப உலக தமிழ் மகாநாடுன்னு நடத்தினார் பெரியவா. அதுல நிறைய பண்டிதர்கள் வித்வான்கள்லாம் நிறைய பேர் வந்தா. அப்பதான் நான் நிறைய பேரை பார்த்தேன் சின்ன வயசுலயே. அப்ப திருப்பாவை திருவம்பாவை போட்டியிலெல்லாம் பிரைஸ் வாங்கினேன் பெரியவாட்டையே. நல்ல ஊரு, நித்திய கல்யாணி கைலாசநாதர் அங்கே சிவன் கோவில். அங்க என்ன விசேஷம்னா, இப்பவும் அங்க ஒரு அதிஷ்டானம் இருக்கு. என்னன்னா ஆதிசங்கருடைய இதுல ஒரு பட்டம் அங்க சமாதி ஆயிருக்கு. அங்க அதிஷ்டானத்துக்குல இன்னைக்கும் கரியடுப்புல சாதம் பண்ணி தான் இங்க சுவாமி நேவேத்தியம் ஆகும். நிறைய வேத பாடசாலையில நிறைய குழந்தைகள் படிக்கிறது, வேத பாடசாலை நடக்கிறது. சின்ன கிராமமா இருந்தாலும் பெரியவாளுக்கு ரொம்ப பிடிச்ச 2 இடம். அவர் சொல்றது, ஒண்ணு
கலவை, இன்னொன்னு இளையாத்தங்குடி. இது வந்து அவ்வளவு நல்ல ஊரு. யாருக்கான அந்த பிராப்தம் இருந்து அந்த பக்கத்துல போனேன்னா மிஸ் பண்ணாதீங்க. இளையாத்தங்குடியும் பார்த்துட்டு வாங்கும். இன்னும் நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து கதையோட ஸ்தலங்களையும் சொல்லி ஆரம்பிக்கிறேன். வணக்கம்.